அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு செட்டிங். எங்களுடைய எல்லாருக்கும் விருப்பமான ஒரு ஆக்டர் கருணாஸ் அவர்கள் எங்களோட இணைந்திருக்கிறார். மிக்க நன்றி எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறீங்க. இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கனடா வந்தது? இல்லை, இதுக்கு முன்னாடி நான் 2 முறை வந்திருக்கேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ஸோ அதிகமாக 10 வருஷமாக வெளியில் போகாத நாடு கனடா தான். அது இந்த முறை இது வந்தது. இதான் ரொம்ப தூரம் உங்களுக்கு. அது தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு வேறு வந்திருக்கிறோம். அது ஒரு முக்கியமான ஒரு தருணம் எங்களுக்கும். ஸ்பெஷல் ஒகேஷன். அதை விட இப்போ அதை விட பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இப்போ கதைக்க போகிறோம். உங்களை பற்றி நாங்கள் நிறைய பேசலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் நீங்கள் கனடாவுக்கு வந்திருக்கிறீங்க. சல்லியர்கள் திரைப்படத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி முக்கியமாக வந்து பேச போகிறோம். ஸோ சல்லியர்கள் என்று சொல்லும்போது நிறைய பேருக்கு அந்த அந்த அர்த்தமே நிறைய பேருக்கு விளங்காது. ஸோ நான் பார்த்த இடத்துல உங்களுடைய நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்து நான் இந்த ப்ரொமோஷனல் ஒர்க் செய்யும்போது ஸோ அதில் நீங்கள் முக்கியமாக சொன்ன விஷயம் வந்து இது மருத்துவர்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு அடங்கும் என்று சொல்லியிருந்தீங்க. ஸோ முதலாவதாக நான் கேட்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ எங்களுடைய விடுதலை போராட்ட சம்மந்தப்பட்ட நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கு, நிறைய பாடல்கள் வந்திருக்கு. ஸோ ஆனால் இந்த சல்லியர்களை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி அந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இல்லை, அது டைரக்டர் கிட்டுவுடைய அந்த முதல் பார்ட் 1 மேதகு பார்ட் 1 இருக்குல்ல, அந்த படத்தை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு தரமான ஒரு விஷயத்த, ஒரு முக்கியமான ஒரு பதிவை வந்து அவர் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருந்தார். அதை பார்த்தோன்னே நான் அவரை கூப்பிட்டு பேசும்பொழுது தான் அவர் ஐயா தூயவனுடைய அந்த புத்தகத்தை தழுவி நம்ம இந்த மருத்துவர்களை பற்றி எடுப்போம். அந்த டாக்டர்ஸ் அவங்க இப்போ எப்படின்னா போராளிகள் மண்ணுக்காக செத்துருக்காங்க. பட் அந்த போராளிகளை காப்பாற்றுறதுக்காக வெளிநாடுகளில் படித்த டாக்டர்ஸ் அவங்கள வெளிநாட்டில் சொகுசாக வாழ்ந்துருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் அவங்க ஈழத்துக்கு போய் அவங்க கூட இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்கள்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்டேஷனில் நம்ம டாக்டர்ஸோட சர்வீஸை அவங்க பண்ண தியாகத்தை சொல்லலாம் அப்படின்னு தோணிச்சு. இதெல்லாம் வந்து க்ரியேட்டிவில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸில் தோன்றுறது தான். தோணுச்சு, செஞ்சாச்சு, அவ்வளோதான். சரி, இப்போ இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ நிறைய ஒரு ப்ரொடியூசராக வந்து நீங்கள் நிறைய படங்கள் எடுக்கலாம், எல்லாரையும் கொமர்ஷியலாக எடுத்து அதில் நிறைய படம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி நாங்கள் எடுத்துருக்கோம். ஆமாம், 2-3 படங்களும் எடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி காமெடி உங்களோட ஓன் படமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய படம். ஸோ அதன் மத்தியில் வந்து நீங்கள் இப்படி ஒரு படம் எடுக்கணும் என்ற ஒரு யோசனைக்கு நீங்கள் முன் வந்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். நிச்சயம். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து என் பையனும் என் வீட்டில் என் ஒய்ஃபு என் ஃப்ரெண்ட்ஸுங்களே கேட்டது தான். நீங்கள் வந்து ஒரு திண்டுக்கல் சாரதி மாதிரி, அம்பாசமுத்திர அம்பானி மாதிரி, இல்லை ஏதோ ஒரு காமெடி ஃப்ளேவரில் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பண்ணலாம், சின்ன லெவலில் பண்ணலாம். எதுக்கு நம்ம இவ்வளோ ட்ரையான ஒரு விஷயத்த பண்ணணுங்கிறதான் இப்போ எல்லாரோடைய இதுவுமே. பட் நம்ம என்ன படங்கிறது பல டைப் ஆஃப் படங்கள் இருக்குது, ஒவ்வொரு விதமான படங்கள் இருக்குது. பட் இந்த படம் வந்து வியாபார ரீதியாக பெரிய லெவலில் போகாதுங்கிறது தெரிஞ்சு தான் நம்ம வந்து இந்த படத்தை பண்ணுறோம். அப்போது என் பையன்லாம் கேட்கும்போது கூட நான் என்ன சொல்கிறேன், இந்த படம் வந்து இதோட வேல்யூ வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது. இது ஒரு இது ஒன்று பண்ணும், இது ஒரு மேஜிக் பண்ணும். காசு வருதோ இல்லையோ, ஆனால் இது பல விஷயங்களை பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்தில் இப்போ நீ இன்னொரு நடிகனாக வர்ற, நீ நாளைக்கு ஒரு நடிகனாக வெளிநாடு போவேன், 4 பேரை பார்ப்பேன், பண்ணுவேன். அப்போது கூட அன்றைக்கி வந்து நடிகர் கருணாசு பையங்கிறத தாண்டி இந்த சல்லியர்கள் படம் எடுத்தார அவருடைய பையன் கென்னுன்னு சொல்லக்கூடிய காலங்கள் வரும் தம்பி அப்படின்னு தான் நான் ஃப்ரம் த பிகினிங்கே நம்ம வந்து சொன்னோம். ஸோ அந்த நம்பிக்கையிலேருந்து நான் இந்த நிமிடம் வரைக்குமே அதிலேருந்து நான் ஒன்றும் மாறலை. இன்னொன்று, நான் இதில் எதையும் எதிர்பார்க்கலை. இந்த படம் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குன்னு எதிர்பார்க்கலை. நான் வந்து எளிமையாக சொல்லணுன்னா, நம்ம வந்து இப்போ உங்களை என்ன உட்கார வச்சுருக்கு, நம்ம பேசுகிற மொழி தான், தாய்மொழி தான் நம்மளை இங்கே உட்கார வச்சுருக்கு. அப்போது நம்ம வந்து இப்போ நான் ஒரு பாடகனாக, ஒரு நடிகராக, ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக, இப்படி பல பரிமாணம், எனக்கு அரசியல்வாதியாக இப்படி பல பரிமாணம் கிடச்சிருந்தாலும் எல்லாமே மக்களால் நடந்தது தான். நான் ஒன்றும் வேறு ஏதோ தொழில் பண்ணியெல்லாம் சம்பாரித்து வரல. நான் பாட்டு பாடி, டான்ஸ் ஆடி, நடித்து, அவங்க ஒரு 10 ரூபா 100 ரூபா டிக்கெட்டு செலவு பண்ணி இப்படித்தான் நம்ம வந்து உருவாயிருக்கோம். மக்களுடைய பணத்துலேருந்து நம்ம உருவாயிருக்கோம். உண்மையை சொல்லணும்னா அதான் யதார்த்த உண்மை. அப்போ அந்த மக்களுக்கு என்ன திருப்பி பண்ணோம்? நம்ம வாழ்ந்த காலத்தில் ஒரு அநியாயத்தை பார்த்துருக்குறோம். பார்த்துட்டு நானும் 10ஓட 11 எருமை மாடு மாதிரி போகிறதில்ல என்ன இருக்குது? ஸோ ஏதாவது ஒன்று செய்யணும்னு நமக்கு தோணிக்கிட்டே இருந்தது. நமக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது. இது கரெக்டாக எனக்கு அமைஞ்சது. சரி, அது பர்ஃபெக்டாக நம்ம வந்து பண்ணிட்டோம். அஸ் ஏ ப்ரொடியூசராக ஒரு உணர்வாகவும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல காரியத்தை நான் பண்ணியிருக்கேன். நான் தூக்கி வச்சுருக்கிறேன்.
ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு சென்சார் வாங்கி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு நம்ம மண் சார்ந்த ஒரு படம். ஸோ அதனால் எனக்கு வந்து அது ஒரு பெருமை தான். என்ன முன்ன இந்த வேலையை நான் பண்ணிட்டேன்ல, எனக்கு தானே அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. எனக்கு அந்த ஆத்மாக்கள் வந்து எனக்கு தானே அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ படங்கள் இன்னும் முடங்கி தானே கிடக்கு தமிழ்நாட்டில். இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து இப்போ சொன்னீங்க இப்போ கரெக்டாக உங்களுக்கு இந்த டைம் அமைஞ்சிருக்குண்டு. ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு முதலே வந்து இந்த தமிழீழத்தில் நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆன அந்த ரீசெண்டாக பார்த்த ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த போரில் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்கள் எதிர்கால ஜெனரேஷன்ஸை வந்து நீங்கள் கட்டணும்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். ஐ திங்க் ஒரு 1985 உங்களோட சப்போர்ட்டிலேருந்து. இதுதான் கரெக்டான டைம்னு உங்களுக்கு எப்படி தோணுது இந்த படத்தில்? இல்லை இதுதான் டைமில் நம்ம நினச்சி எடுக்கல. நம்ம படம் எடுத்து 2 வருஷம் ஆச்சு. நான் சென்சார் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா இதை வந்து அவசரப்பட்டு 10ஓட 11 இது, ஏன்னா இதில் நடிகர்கள் கிடையாது. இப்போ மக்களுக்கு வந்து இது என்னதான் இருந்தாலும் சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு தான். அப்படி வரும்பொழுது யார் ஹீரோ, யார் ஹீரோயின், யார், இப்படி எல்லாமே கமர்ஷியலாக இருக்கும்பொழுது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, ஜனங்களுக்கு தேவை ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஸோ இதில் அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. ஆனாலும் பண்ணும் பொழுது இதை வந்து நடிகர்களும் கிடையாதுங்கிற பொழுது இந்த படத்தை வந்து நம்ம சரியாக மக்கள் கவனத்துக்கு கொண்டுட்டு போகணும். அவங்க வந்து அட்லீஸ்ட் இந்த பேரை கேட்கணும், இதை அட்லீஸ்ட் ஒரு வாட்டி பார்க்கணும்னு தோணும். இல்லை தேட்டரில் வந்து பார்க்காட்டியும் கூட ஃபியூச்சரில் ஒரு டிஜிட்டல் மீடியாவிலையாவது அவங்க அந்த படத்தை பார்த்துடணும் அப்படிங்கிற இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னொன்று, இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த மாதம் வந்து ஒரு மகத்துவமான ஒரு மாதம். மாவீரர்களுடைய இது வீரவணக்க நாள் இருக்குது, அடுத்து தலைவருடைய பிறந்த நாள்லாம் இருக்குது. இதே கடந்த ஆண்டு நான் இதே மாதிரி வெளிநாடுகளில் வந்து இதை விஷயமாக நான் சில ஃப்ரான்ஸ்லலாம் வந்து கலந்துக்கிட்டு சும்மா டிசிசி நிர்வாகிகள்லாம் போய் சந்திச்சுன்னு நிறைய பேர் எல்லாரையும் நான் சந்தித்து பேசினேன். அப்போது வந்து வியாபார சங்க தலைவர்கள் அப்படி இருக்கிற எல்லாரையுமே நான் பார்த்தேன். நான் ஒரே வார்த்தை என்ன சொன்னால், இதில் தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளை விட்டுருவோம். இது நமக்கான படம், இதை மக்கள் பார்க்க வேண்டிய படம், இது நம்மளுடைய வரலாறு, இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட வேறு எதுவுமே காசு பண்ணலாம் எதிர்பார்க்கல. கொஞ்சம் கோஆர்டினேஷனாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோலாம் பார்க்காம, அப்போ அது படம் நம்ம படப்பா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு 10 டிக்கெட் வாங்க, நீ ஒரு 10 டிக்கெட் வாங்கி கொஞ்சம் மக்களை பார்க்க வைப்போம். அதுக்கப்புறம் மக்களுக்கு பிடிச்சா மக்கள் 10 பேர்ட்ட சொல்ல போகிறாங்க அப்படி. ஆனால் அதே தருணத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையில் நாம் இந்த படத்தை இப்போ இதே போன வருடம் ஜெனீவாவில் நான் இருந்தேன். போன வருடம் இதே மாதம் மாவீரர் தினத்தன்னைக்கு ஜெனீவாவில் இருந்தேன். நான் மாவீரர் தினத்தில் கலந்துக்கிட்டேன். நான் பாட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு மரியாதை பண்ணிட்டு நான் போயிட்டேன். ஆனால் அப்போ கூட நம்ம வந்து என்ன சில பேர் சொன்னாங்க, இல்லை இந்த படத்தை வந்து இதை பற்றின மாதிரி ஒரு பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன். ஏங்க இது என்ன, எந்த இடத்துல வந்து என்ன பேசுவீங்க? நானே அந்த வேலை தான் பண்ணியிருக்கேன். சல்லியர்கள் படமே மண்ணுக்காக மாண்டவருடைய வரலாறு தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் அதை பற்றி பேசுகிற இடம் இது கிடையாதுங்க, ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலான்னு தான் நான் இருந்தேன். ஆனால் அந்த 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணி இந்த ஆண்டு குறிப்பாக லண்டனில் வந்து ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து சுவிஸில் நான் பிளான் பண்ணியிருந்தாலும் கூட லண்டனில் தான் ஃபஸ்ட்டு அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு இன்விடேஷன் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நம்ம தம்பி உயர்ச்சி, அங்கே இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள், நம்ம நாம் தமிழர் நிர்வாகிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து எனக்கு ஒன்று அனுப்பும் பொழுது, இது மாதிரி தேசிய தலைவருடைய மேதகு 70வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு காட்சின்னு அந்த இன்விடேஷனை பார்த்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து இதுக்காகத்தான் நம்ம வெயிட் பண்ணி இருந்துருக்குறோம். எந்த நேரத்தில் இதே படம் நாளைக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆயிரும், நாளைக்கு வேறு மாதிரி பேசிடுவாங்க, இதை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறேன், இது மாதிரிலாம் ஏதாவது கொச்சைப்படுத்திடுவாங்களோன்னு நான் பயந்துக்கிட்டு இருந்ததுக்கு வெயிட் பண்ணி இந்த தருணத்தை முன்னிட்டு அப்படின்னு இது சிறப்பு காட்சின்னு வரும்பொழுது, அப்போது என்னுடைய எண்ணம் சுத்தமானது, உண்மையானதுங்கிறது அந்த ஆத்மாக்களாலே நிறுவனம் ஆயிடுச்சின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் நான் வெயிட் பண்ணேன். அதுதான் நடந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் எனக்கு என்ன, இதை விட எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய கிரெடிட் தேவையில்லை நான் நினைக்கிறேன். இன்னொன்று, நல்லா இல்லாத ஒரு பொருளை யார்கிட்டையும் விற்க முடியாது. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், நல்லா இல்லைன்னா அடுத்த வாட்டி போக மாட்டோம், இல்லை நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி இது வந்து ரெகுலர் சினிமா இல்லை. இதில் வந்து குத்து பாட்டு இல்லை, காமெடி இல்லை. ஏன்னா என்னால் காமெடி பண்ண முடியாது. ஒரு தியாக பூமியில் ஒரு தியாகம் நடக்கிற ஒரு விஷயத்தில், ஒரு யுத்தம் நடக்கிற இடத்துல, ஒவ்வொரு நிமிடமும் குண்டு குண்டாக புளியிற இடத்துல, செத்து கை போய் காலு போய் சாகிற இடத்துல போய் எப்படி காமெடி பண்ண முடியும்? ஆனால் நான் சொல்கிறேன், இந்த படத்தை இன்றைக்கி இருக்கிற ஒரு 15 வயசு பிள்ளைங்க கூட லண்டன்லலாம் பார்த்துட்டு, சுவிஸில் பார்த்துட்டு, பல குழந்தைகள், சின்ன குழந்தைகள் எல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தைகள், அவங்களே என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. அப்போ ஒரு பிள்ளையெல்லாம் வந்து ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொன்னிச்சு. இந்த மாதிரி ஒரு படத்தை எங்களுக்கு தெரிய வச்சதுக்கு தேங்க்ஸ். ஸோ அந்த மாதிரி இது ஒரு நல்ல படம். இப்போ
இப்போ ஒரு அமரன் ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் ஒரு இராணுவ வீரர், இப்போ இராணுவ வீரருங்கிறவர் எந்த நாட்டிலையுமே இராணுவ வீரர் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நாட்டுக்காக செத்தாருங்கிற தியாகத்தை நம்ம மதிக்கிறோம். ஆனால் இராணுவ வீரர்கள் எந்த நாட்டு இராணுவ வீரராக இருந்தாலும் அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க. ஆனால் அந்த ஈழத்தில் போராடின போராளிகள் யாரும் சம்பளத்துக்கு வேலை செய்யலை, அவன் மண்ணுக்காக வேலை செஞ்சான். அப்போது யார் இங்கே பெரிய ஆள்? நான் கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போது அவங்க இராணுவ வீரர் பெரிய ஆளா, இந்த போராளி பெரிய ஆளானா? என்னுடைய பார்வையில் போராளி தான் பெரிய ஆள். எங்களுடைய பார்வையிலேயும் அதுதான். அதுதான் அந்த மாதிரி இருக்குது. அதனால் இதை வந்து பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். எப்படி போய் சேரும் ஒருத்தர். இப்போ நான் ஒரு படம் நடித்தேன் சமீபத்தில், போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம் நடித்தேன். அந்த படத்தில் எனக்கு நல்ல பேர் கிடச்சிது, தமிழ்நாட்டில் நல்ல பேர் கிடச்சிது, எல்லோரும் பாராட்டினாங்க. நிறையா படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் படம் பார்த்தவங்கெல்லாம் அந்த ஓடிடியில் பார்த்துட்டு இந்த படம் எப்படி ஓடலை, ஏன் இந்த படத்தை இது பண்ணுற, நல்ல படங்களை இப்படி பண்ணக்கூடாது நம்ம அப்படி இப்படின்னு நிறையா பாராட்டி எழுதி, அது கடைசியாக பார்த்தா ஓடிடியிலே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ 100 மில்லியன்ஸ் மினிட்ஸுக்கு மேலே வியூவர்ஸ் வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு தேட்டருக்கு வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 2வது நாளே வெளியில் போன ஒரு படம் ஒரு ஓடிடி மூலமாக இன்றைக்கி மக்கள் பார்த்து பாராட்டி எழுதியே அந்த படம் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. சரி, அங்கே தான் பார்த்தா நினச்சிட்டு இங்கே வந்தால் இப்போ நான் அந்த ஊராக யூரோப்பெல்லாம் சுற்றுனேன், எல்லா இடத்துலையுமே எல்லாருமே சொல்கிறாங்க அந்த படம் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தீங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்கன்னு பாராட்டுறாங்க. அப்போது நம்ம செய்கிற விஷயம் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா மக்கள் வரவேற்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய சின்ன வயசுலேருந்தே உள்ள நம்பிக்கை. நான் நல்லா இல்லாத வடையை சுட்டு கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க, நல்ல வடையை சுட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக எங்களுடைய மக்கள் உங்களுடைய இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக தங்களுடைய ஆதரவு வழங்குவீனம் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த எங்களுடைய கதையை வந்து நீங்கள் எடுத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஸோ அதை வந்து நாங்கள் நம்மளோட கதைன்னு சொல்லுங்கள், அப்படிதான் சொல்லணும், மன்னிக்கும். எங்களுடைய கதையை நீங்கள் கொண்டு வரும்போது நாங்கள் அதை கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டும். ஸோ ஐரோப்பிய நாடுகளில் வந்து நிறைய நண்பர்கள் அந்த படத்தை பார்த்துருந்தாங்க. ஸோ அவர்களோட பேசும்போது எனக்கு சொன்ன விஷயம் இதுதான், இந்த கட்டாயம் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். தாங்கள் எல்லாருமே நல்ல ஒரு எமோஷ்னலாக தான் அந்த திரையரங்கை விட்டு வெளியில் வந்தாங்கன்னு சொல்லி எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பற்றியும் சொல்லி இந்த 30ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த ஸ்க்ரீனிங்கை பற்றியும் நீங்கள் ஒரு கதை. அதாவது தலைவருடைய ஒரு முக்கியமான அவருடைய திட்டங்களில் ஒரு முக்கியமான ஒரு திட்டம் வந்து எல்லாத்தையும் ஆவணப்படுத்துறது. குறிப்பாக வந்து ஒவ்வொரு செயல்பாடு, ஒவ்வொரு சம்பவங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து படமாக்கணும், அதை வந்து காட்சிப்படுத்தணும், அதை எல்லாத்தையுமே அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும்னு நிறையா முயற்சிகள் எடுத்திருக்காரு. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது உயர்ந்த பெரிய இயக்குனர்கள் மகேந்திரன் மாதிரி சாரெல்லாம் இங்கே கொண்டே வச்சு நம்ம நிறையா பேருக்கு அந்த தொழில்நுட்பத்தெல்லாம் கற்றுக் கொடுக்க வச்சுருக்கார். அந்த அடிப்படையில் கடந்து 2009க்கு பிறகு 15 ஆண்டுகள் நடந்திருந்தாலும் கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகள், இன்றைக்கி இந்த உலகம் முழுக்க வாழக்கூடிய இந்த 3வது தலைமுறைகள், அவங்க இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை, அவங்களுடைய இன்றைய கல்வி எதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே பல பேருடைய தியாகத்தால் கிடைச்சிதுங்கிறத உணரணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா ஈஸியெல்லாம் நீ இந்த லண்டனில் வாழலை, இந்த கனடாவெல்லாம் நீ வாழலை, இதுக்கு பின்னாடி உங்கள் அப்பா அம்மாவுடைய மிகப்பெரிய வலி இருக்குது, வேதனை. அதுக்கு அவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அதுக்கு பின்னாடி பல பேருடைய தியாகம் இருக்குது, வேதனை இருக்குது, வலி இருக்குது. ஸோ அதை நம்ம ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது. நீங்கள் அதை நினைவுபடுத்தணும். இப்படியெல்லாம் பட்டுத்தான் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோமா, அந்த நன்றி வந்து இந்த அடுத்த தலைமுறைக்கு உருவாகணும். நீ ஒன்றும் ராஜா விட்டு குழந்தை கிடையாதுரா அப்படிங்கிறது தெரியணும். அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் இதை நம்ம பார்க்குறோங்கிற விட நம்ம பிள்ளைகள் பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்க வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பற்று, அந்த உணர்வு, அந்த நேசம், பாசம், அந்த தியாகத்துக்கு செஞ்சவங்களுக்கான நன்றி எல்லாமே உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் வரக்கூடிய 30ஆம் தேதி சனிக்கிழமை 7 மணிக்கு உங்கள் கனடாவில் இருக்கிற யார்க் திரையரங்கத்தில் சிறப்பு காட்சி. இது வந்து ஜனவரி 1ஆம் தேதி தான் உலகம் முழுக்க தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் வெளியிட போகிற ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு மண்ணில் எடுக்கப்பட்ட, தாயகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்படி ஒரு சின்ன படமாக இருந்தாலும் கூட இதை அப்படியே ஊராக போய் நான் டம்மர் அடித்து எல்லாரையும் கவனத்தை ஈர்த்து, இன்னும் நான் மறுபடியும் சென்னையில் போய்ட்டு அங்கே ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்தி அங்கேயும் டம்னு சத்தம் போட்டு சல்லியர்கள்னு கத்தி அந்த 1ஆம் தேதி நான் கொண்டுட்டு வரும் பொழுது
அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்ம உணர்வாளர்கள், நம்ம மொழி தெரிஞ்சவங்க எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழர்களாக இதில் வந்து மலேசியா தமிழர், சிங்கப்பூர் தமிழர், ஸ்ரீலங்கா தமிழர், இலங்கை தமிழ்நாட்டு தமிழர் இப்படியெல்லாம் பிரிவினை இல்லாமல் தமிழர்கள், இது தமிழர்களுக்கான வரலாறு. நீங்கள் இந்த வரலாறை சொன்னால் எந்த ஊரில் துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டான்னா ஒரே ஊர் தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச. வேறு எந்த ஊரில் துப்பாக்கி எடுத்து சண்டை போட்டாங்க? அதனால் அந்த எண்ணத்தில் ஒவ்வொரு ரிலீஸ் ஆகிற இடங்களில் வந்து ஒரு ஷோ நீங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம அந்த மண்ணுக்கும் அந்த மண்ணை காத்த மாவீரர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய, குறிப்பாக அந்த மருத்துவ போராளிகளுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும், கடமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் உங்களை வருத்தி உங்களுடைய நேரங்களையெல்லாம் இது பண்ணி இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, உங்களுக்கு பார்க்கணுங்கிற உணர்வு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இது எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு போயிட்டு கனடா வாழ்கிற மக்கள் இப்படி சொன்னாங்க, லண்டனில் வாழ்கிற மக்கள் இப்படி ஃபீல் பண்ணாங்க, நியூயார்க் இதில் நார்வேயில் இவங்க சொன்னாங்க, சுவிஸில் சொன்னாங்க, அடுத்து ஃப்ரான்ஸு, இப்படி நம்ம சொல்லி அந்த படத்தை வந்து நான் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு புது முயற்சி. இது ஆக்சுவலி யாருமே செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க, டெக்னீஷியனாக ஒரு இதாக இருக்கீங்க. ஒரு படத்தை வந்து 1 ஜனவரி 1 ரிலீஸ் பண்ணுற படத்தை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஊரெல்லாம் 200 பேருக்கு காட்டிக்கிட்டே வந்தால் நாளைக்கு அவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்? இது கோடிக்கணக்கில் முதலீடு பண்ணியிருக்கோம். இது இல்லைங்க வேஸ்ட்டுங்க. இந்த இப்போ சில படங்களை சொல்கிறாங்கல்ல, இதுக்குன்னே சொல்கிறதுக்குன்னே சில பேர் தேட்டருக்கு போகிறாங்கல்ல, அங்கே போய் ஏதாவது நெகட்டிவாக சொல்லி அதில் ஃபேமஸ் ஆகலாம்னு சில பேர் சுற்றுறாங்கல்ல. ஸோ அப்போது நம்ம வந்து என்னென்னா இதை நேசிக்கிறோம், இதில் அவ்வளோ உண்மை இருக்குது. ஏன்னா இது உண்மை. அதனால் அதில் இன்னும் அதை நம்ம நெருக்கமாக எடுத்ததுனால நிச்சயமாக அது மக்கள் வரவேற்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் அந்த உண்மைன்னு சொல்கிறபடியாக நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ ஒரு காமெடி படம் இருக்கா, எனி ஸ்டோரியும் எடுக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தான், இல்லைன்னு இல்லை. பட் இப்படி ஒரு உண்மையான ஒரு கதையை வந்து எடுக்கும்போது இன்னும் கவனமாக நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் இதை ப்ரொடியூஸ் பண்ணபடியாக இந்த கதையை உங்களோட கொண்டு வந்தது எவ்வளவு உங்களோட இன்வால்மெண்ட் இருந்தது? இதை நீங்கள் சரியான நோக்கத்தில், அதாவது இதில் வந்து நான் வந்து இப்போ இயக்குனர்கிட்ட ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கார். அவர் இந்த படத்தை பண்ணும் பொழுது நம்ம தூயவன் எழுத்தாளர் அவங்க எழுதின அந்த புத்தகத்தை தழுவி நம்மளுடைய பெயர் சொல்ல முடியாத ஒரு சகோதரி அவங்க எல்லாம் இணைஞ்சி இது பண்ணி கிட்டு எல்லாம் பேசி தான் நம்ம அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கி நம்ம இதை பண்ணும்போது ஆரம்பத்திலிருந்தே நம்ம முயற்சி மாதிரி தம்பி லண்டனில் இருக்க இவங்களை மாதிரி இன்னும் 2-3 கள மருத்துவர்கள் அவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்குள்ளே. அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ணி தான் ஃபைனலைஸ் பண்ணோம். படம் எடுத்ததுக்கு பிறகுமே நான் படம் எடுத்து முடித்த உடனேயே லண்டனுக்கும் பாரிஸுக்கு வந்து அங்கே ஸ்பாட்டில் ஒர்க் பண்ண டாக்டர்ஸ் அவங்களுக்கு படம் போட்டு காட்டினேன். இதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், நான் கரெக்டாக உங்களுக்கு கன்மையாகுதா, ஏதாவது ப்ராப்ளம் தப்பு இருக்கா பாரு. அப்போ அவங்க பார்த்துட்டு 1-2 சில வார்த்தைகள் சில பேர் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க என் நாட்டுடைய சட்டத்திட்டப்படி தான் நான் சென்சார் வாங்க முடியும். அப்போ நான் சில விஷயங்களை கொஞ்சம் இளமறை காயத்தான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகணும் இந்த படம். இல்லைன்னா நான் பேசாமல் வெறும் இலங்கை தமிழ் பேச வச்சு சிங்களத்தில் பேச வச்சு நான் ஸ்ட்ரைட்டாகவே கனடா மாதிரி ஒரு 4 ஊரில் ஓடிடியில் கூட நான் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருப்பேன். இது தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கணும், அடுத்த தலைமுறைகள் பார்க்கணும். இது ஒரு தமிழனுக்கான ஒரு இன அழிப்புங்கிறது உலகத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம அடுத்து விடுதலை புலிகள் எப்படி பண்டைய காலங்களில் வந்து எப்படி மன்னர்கள் வந்து தமிழர்கள் குறிப்பாக வந்து போர்க்களத்தில் எவ்வளோ அறத்தோட சண்டை செஞ்சாங்களோ அந்த அறத்தோடு இயங்கிய ஒரு இயக்கம் வந்து இது அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த போர்க்களத்தில் அவங்க மரபை மாறலை, தமிழனுடைய அந்த மரபு மாறாது நேர்மையாக இருந்தாங்கங்கிறத நாம் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இது ஆக்சுவலி வந்து சும்மா ஈஸியெல்லாம் நீங்கள் இந்த படத்தை அதனால் நிறைய இதுக்குள்ளே நம்ம சஜஷன் கேட்டு அப்புறம் ஒரு ஃபைனலாக ஒன்று வரும்போது சில 1-2 பெயர்கள் வார்த்தைகள் வரும்பொழுது நம்ம அது இல்லைங்க அது இந்த காரணத்துக்காக வச்சுருக்கோம்னு சொல்லும். இது ஒரு புரிதல் தானே. இதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நம்ம தமிழர்கள் வந்து புத்தி மலிங்கி போயிட்டுருக்காங்க. இது வேணா இவன் தெரியத்தானே போகுது. அது சில பேர் இது சும்மா இதை வச்சுட்டு ஏதாவது ஒன்று பச்சி சாப்பிட்லாம் வடை சாப்பிட்லாம்னு சில பேர் எதாவது பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியும். முடிஞ்சால் அவங்கள பச்சி சுற்றி வைக்க சொல்ல வேண்டியது. ஒரு படம் நீங்களே எடுங்க, இல்லை தப்பு இல்லையா? இல்லை இதில் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணுமென்று விரும்புகிறேன். இந்த 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 தருணத்தில் இப்போ நீங்கள் இப்போ அண்ணா கதைக்குள்ளே நீங்கள் சொன்னீங்க இல்லை நம் படம் உண்டு சொல்லுங்க அப்படின்ட்டு, அதுக்காக ஒரு மிக்க பெரிய நன்றி. ஏனெண்டா
இப்போ தமிழ் சினிமா தான் இப்போ கோலிவுட் ஹாலிவுட் மாதிரி ஒரு பாப்புலராக இருக்கிற ஒரு சினிமா. அதுலேயும் போய் நீங்கள் எங்களோட நாட்டில் வாலாட்டியும் எங்களோட அந்த நாட்டின மக்கள் பட்ட கஷ்டங்களை நீங்கள் செய்திகளில் பார்த்து நியூஸில் பார்த்து எங்களோட போராளிகள் அந்த அவங்க செஞ்ச அந்த சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் பார்த்து உங்களோட மனதும் எவ்வளவு உருகியிருக்கிறன்றதை எனக்கு இதில் நல்லா விளங்குது. அதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் தலைவர் பிரபாகரன் என்ற அந்த ஒரு சாக்ரிஃபைஸால் தான் இப்போ எங்களோட ஆக்கள் புலம்பெயர்ந்து லண்டன், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, கனடா என்று ஒவ்வொரு நாட்டிலையும் இருந்து நல்ல பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுக்கு காரணம் முழுக்க எங்களோட தலைவர் பிரபாகரன் என்ற எடுத்த அந்த ஒரு முடிவு தான். அதால் தான் அந்த கணக்கு ஆக்களும் வந்து அந்த சைலம் என்று கிளைம் பண்ணி கணக்கு ஆக்கள் வந்து இப்போ மில்லியனியர்ஸ், எல்லோரும் மல்டி மில்லியனியர்ஸ், அவ்வளோ காசு இருக்குது. ரைட். இப்போ நீங்கள் எடுத்து செஞ்ச இந்த படம் வந்து 200% சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும். அது எனக்கு ஒரு வித டவுட்டும் இல்லை. ரைட். அடுத்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இன்னொரு படங்கள் செய்ய போக்குள்ளே வந்து எங்களோட தமிழாக்கள் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸுக்கோ ப்ரொமோஷன்ஸுக்கோ உதவி செய்யணுமென்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இப்படி ஒரு மனிதர் இந்தியாவில் இருந்து எங்களோட ஆக்கள் என்ற ஸ்டோரியை வெளியில் கொண்டு வரார். அதே மாதிரி எங்களோட ஈழத்து போராளிகளும் சில பேர் இதுக்கு உதவி செஞ்சு அந்த கதைகளை வெளியில் கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்கள் உண்மையாகவே அரிது. இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் பீப்புள் லைக் திஸ். ஸோ நீங்களும் வந்து அந்த இவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி எங்களோட போராளிகள் என்ற கஷ்டங்கள் தெரியணும். அதுக்காக இவங்கள் முடிஞ்ச அளவு இந்த ஃப்யூச்சரில் இந்த மாதிரி படங்கள் மேக் பண்ணினா உதவி செய்யுங்க. தட்ஸ் ஆல். வேற என்ன தம்பி? சைலண்டாக இருந்துட்டு இவ்வளோ நேரம் டாக்டர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார் ஒரு 2 வசனத்தில். தேங்க்யூ ஃபார் தட். ஸோ மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்களை பாய்ந்து கொண்டு இருக்கிறீங்க. மற்றும் அதே நேரம் எங்களுடைய மக்களுக்கு நானும் கடைசியாக அவருக்கா சொல்லணும்னு விரும்புகிறேன். எதிர்வரும் சனிக்கிழமை 30ஆம் தேதி யோக் சினிமாவில் இந்த படம் ஒரு சிறப்பு ஈடாக வந்து திரையிடப்பட இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை வழங்கணும். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தூய்மையான ஒரு மாதம். நாங்கள் எங்களுடைய மாவீரர்களை நினைவு கூர்ற ஒரு மாதம். அதே நேரம் எங்களுடைய தலைவரை கொண்டாடுற ஒரு நாள் இன்றைக்கு அது அமைஞ்சிருக்கு. ஸோ 30ஆம் தேதி வந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகணும். இது ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் நடக்குது. அது 2-3 ஆக்குறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஃபுல் ஹவுஸ் ஆக்கணும் இந்த படத்தை. எங்களுடைய கதையை வந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அதை வந்து நாங்கள் ஆதரிக்கணும். அதில் வந்து குறிப்பாக நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் திருப்பி ஒருக்கா சொல்ல வேண்டியிருக்கு. எங்களுடைய போராளிகளும் கூட இதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதே நேரம் அவர்களுடைய பங்கு நிறையவே இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஆனவடியாக நாங்கள் இதை ஆதரிக்காமல் வேறு யார் ஆதரிக்கிறது? இந்த கேள்வியோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.